வந்து சூர்யா கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. அதனால சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. மகாவை எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாரு. ஆனால் எதுவுமே முடியல. கடைசியில மகா வந்து அந்த ரிங்கை வந்து சூர்யா வந்து அந்த கால் மெட்டியை போட்டு விட்டோன்னே வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. அதனால நிம்மதி அடைகிறாரு சூர்யா. அடுத்து வந்து அனாமிகா வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து முதல்ல எடுத்து விட போறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அனாமிகா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. போலீஸை வர வைக்கிறாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. விஜயும் வந்து எனக்கு குழந்தை தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, அதனால நான் அரெஸ்ட் ஆகிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய நான் விட்டு தரமாட்டேன், என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால் அனாமிகா சமய காண்டாடுறாங்க. இப்போ கூட நான் வாபஸ் வாங்குறேன், ஆனால் நான் வாபஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடாது, அதை எப்படியும் வந்து நீங்கள் அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. சரி வேறு வழி இல்லாமல் குழந்தைய அமுச்சிடலான்னு முடிவு பண்ணால் விஜய் வந்து அப்படி குழந்தைய அனுப்புறதா இருந்தால் நானும் வீட்டை விட்டு போயிடுவேன், நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நானும் என் குழந்தை எங்காவது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, பெயிலில் எடுத்துகிட்டு வராரு நம்ம விஜயை. விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து ரொம்ப அழுகிறாங்க. அதை பார்த்துட்டு அனாமிகா அப்படி திமிரா நிற்கிறாங்க. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்கள திட்டுறாங்க. இங்கே பாரு நான் அப்படி தான் நடந்துப்பேன், உன் வேலையை பாரு அப்படின்றாங்க. உடனே வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண காயத்ரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அனாமிகாவை வந்து திட்டுறாங்க. இப்படி வந்து நடந்துக்கிட்டீங்க இவ்வளோ கேவலமாக, கட்டின புருஷனே வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு. அத்தை நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. நான் புரிஞ்சுக்க தயாராக இல்லை, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிக்கிறாங்க. இதனால் அனாமிகா செம காண்டாகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம வந்து பிரபா வந்து ஆறுதல் சொல்லி, விஜய் இங்கே பாரு அனாமிகா தப்பு பண்ணுறதுல நியாயம் இருக்குது, ஏன்னா அனாமிகா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காரு, எந்த பொண்ணு ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் தான் அனாமிகா இருக்கா, அனாமிகாவை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ, அவள் கோவப்படுறான்றதுக்காக நீ வந்து இப்படி பண்ணாத, சொன்னால் கேளு. இல்லை ப்ரோ, ஆனால் அனாமிகா ரொம்ப மோசமானவளாக இருக்கா, இங்கே பாரு யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க, ஒய்ஃபுக்கு இன்னொரு வந்து தன் வீட்டுக்காருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு ரொம்ப கேவலமாக, குழந்தையும் இருக்குது அப்படின்னா எந்த பொண்ணு ஏற்றுப்பா, அனாமிகா கொஞ்சம் வந்து பிடிவாதமான பொண்ணு, அவள் எப்படி ஏற்றுப்பா சொல்லு, அவள் நிலைமையிலேருந்து யோசி, இனிமேட்டாவது அனாமிகாவுக்கு விட்டு கொடுத்து வாழு விஜய், 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, இனிமேட்டாவது கொஞ்சம் விட்டு கொடு, போனால் போகுது அப்படின்னு. அதுக்காக என் குழந்தைய நான் விட முடியுமா, குழந்தை விட முடியாதான், ஆனால் அனாமிகாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்டை அதிகப்படுத்து, 2 பேருக்கும் உள்ள இடைவெளிக்கு வந்து குறைஞ்சிடுச்சுன்னா 2 பேரும் வந்து இணக்கமாயிடுவாங்க, அப்புறம் என்ன உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. ப்ரோ நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ, நீ எவ்வளோ வந்து என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிற, என் பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிற, என் மனசு புரிஞ்சு நடந்துக்கிற, அந்த அனாமிகா தான் ப்ரோ இப்படி பண்ணுறா அப்படின்னு. நான் இப்போ தானே சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ, அனாமிகா கிட்ட மனசு திறந்து பேசு, உன் பிரச்சனையெல்லாம் சொல்லு, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணுறத வந்து பார்த்துடுறாங்க. சித்ரா வந்து அனாமிகா கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி உன் வீட்டுக்காரன் மறுபடியும் வந்து அந்த பிரபாவை தேடி போயிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க அனாமிகா. சே உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா, பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணுறா, திருட்டுத்தனமாக வந்து அந்த பிரபாவை சந்திச்சுட்டு வரான், 1 2 இப்போ 3 வந்துருச்சா, 2 பத்தாதாமா அவனுக்கு, 3ஆவதும் வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு செம்மையாக காண்டாயிடுறாங்க மகா. சே நிறுத்து அனாமிகா, இவ்வளோ கேவலமாக விஜய் பற்றி பேசுகிற, இப்போ நான் அப்படி தான் பேசுவேன், என் புருஷனை பற்றி நான் என்ன வேணும், உன் புருஷனை பற்றி பேசுதா தான் பேசு, அதுக்காக என் தங்கச்சியை பற்றி பேசுவியா அப்படின்றாங்க ஐஸ்வர்யா. ஆமாம் உன் தங்கச்சி மீட் பண்ணுறாள், மீட் பண்ணால் அதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா, மீட் பண்ணி ஆறுதல் தான் சொல்லியிருக்காளே தவிர உன்னை மாதிரி கேவலமாக நினைக்கல, அவள் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. அவள் அப்படிப்பட்டவ தான், என் புருஷனை வளைக்க பார்க்குறா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து கொதிச்சு போகிறாங்க மகா. இங்கே பாரு இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அப்புறம் பாயை உடைச்சிடுவேன், பாய் இருக்காது உனக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு அனாமிகா அப்படியே பார்க்குறாங்க, இப்படி பேசுவாளா வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை அப்படியே பார்க்குறாரு. நம்ம வந்து சூர்யாவுக்கு ஒன்றும் போல, மகானா இப்படி பேசுகிறா, ரவுடி மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உனக்கு அவ்வளோ தான் சொல்லிட்டேன், என் தங்கச்சியை பற்றி ஏதாவது எடுத்த அப்புறம் நல்லா இருக்காது, நீ பேசுறதா இருந்தால் விஜயை பற்றி பேசு, என்ன வேணாலும் பேசிக்கோ, சண்டை போட்டுங்க, புருஷன் பொண்டாட்டி என்ன வேணாலும் படிக்க நாங்கள் தலையில்லை, ஆனால் என் தங்கச்சியை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. செம்மையாக காண்டாகி போகிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படி சொல்லிடி அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கூட போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியல சூர்யாவுக்கு. மகா வந்து பார்க்குறதுக்கு சாந்தமாக இருக்காளே, ஆனால் கோவப்பட்டா இப்படி கோவப்படுறா, பார்க்குறதுக்கே பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யாவே பயந்துடுறாரு. அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க அனாமிகா. என்னை பார்த்து இப்படி சொல்கிறியா, உன்னை விட மாட்டேடி அப்படின்னு இதோட முடியுது.